எங்களுடைய உறுப்பினர் அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்களுக்கு 10 நிமிடம் தர்றாங்க. ஒரு துறையினுடைய பிரச்சனையை 10 நிமிஷத்துல எப்படி பேசி தீர்க்க முடியும்? அது 10 நிமிஷத்துல கொடுத்துக்கிட்டு இவ 5 நிமிஷம் எடுத்துக்கிறாங்க. இது எப்படி போய் உரையாற்ற முடியும்? எப்படி இந்த துறை எவ்வளவு பெரிய துறை? இன்னைக்கு கோடை காலம் வந்துட்டது, இன்னைக்கு மின்வெட்டு பல இடத்துல ஆரம்பிச்சிட்டது. இதையெல்லாம் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து மின்வெட்டு இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்குவதற்கு என்ன ஆலோசனை எங்களால் கொடுக்க முடியுமோ அதை கொடுப்பதற்கு தான் என்னுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார். இடையிலே மறிக்கப்பட்டது. அது மைக்கு வேற குறைவா இருந்தது. மைக்கு சவுண்ட் வைக்கல. இதையெல்லாம் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு செயலாத்தான் நாங்க பாக்குறோம். ஏன்னா ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான ஆலோசனை வழங்கப்படுகிறது. என்னன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டு காலம் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தவர். இன்றைக்கு கோடை காலத்தில் மின்சார தேவை எவ்வளவு தேவைப்படுகிறது, அதை எப்படி சரி செய்வது என்ற ஆக்கப்பூர்வமான கருத்தை எல்லாம் சொல்லிட்டு இருந்தார். டைம் கொடுக்க மறுக்கிறாங்க. அதுக்கடுத்து அதுக்கு டைமே கொடுக்கல. அப்புறம் தான் நான் எழுந்திருச்சு அவருக்கு நேரம் ஒதுக்காத காரணத்தினால மக்களுடைய பிரச்சனை இன்றைக்கு நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. பத்திரிகையில் ஊடகத்தில் செய்தி வந்துகிட்டு இருக்குது, அமலாக்கத்துறை செய்தி வெளியிட்டு இருக்குது. இதையெல்லாம் நான் அரசுடைய கவனத்தில் கொண்டு வருவதற்கு தான் நான் அனுமதி கேட்டேன். அனுமதி மறுக்கப்பட்டு விட்டார்.